மக்களே, இந்தியாவுடைய புனித நதி இன்னும் புனித நதியாவே இருக்கா இல்ல மோஸ்ட் பொல்யூட்டட் நதி ஆயிடுச்சா? This is holy water, right? Yes. No believe? You can drink this? Yes. Oh, hey bro, you see this? Color, bro, it's okay? Wow, immortal guy. காசில ஓடுற கங்கை நதிய சாக்கடை நதியா மாத்துறது மட்டும் இல்லாம அத குடிச்சிட்டு வேற ரிவ்யூ சொல்ற பாத்தியா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். மக்களே, கிளீன் இந்தியா திட்டம் ஆரம்பிச்சு இந்த மாசத்தோட 10 வருஷம் ஆகுது. அப்படி இவங்க கிளீன் பண்ண இந்தியா என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு பேரால நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த அழகான இயற்கையை எப்படி நாசம் பண்றோம் தெரியுமா? ஏண்டா, முன்னாடி இறந்து போனா அவங்களோட அஸ்தியை தான் கரைப்பீங்க. இப்போ என்னடானா பணத்துக்கு மேல இருக்கிற மாலை, அவனுங்க கடைசியா போட்டிருந்த ஜட்டி, அவனுங்க யூஸ் பண்ண கண்ட கருமத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நதியில போய் கரைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவு வருமாடா? இவனுங்க தான் நம்ம நாட்டு எஜுகேட்டட் எச்சக்கலைஸ். இந்த எச்சக்கலைஸ் தான் சொல் பேச்சு கேட்காம குப்பை கொட்டுறாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கு? ஒரு நதியவே நாரடிச்சிட்டு இருக்காங்கடா. யமுனா கங்கைன்னு நதிகளுக்கு வச்ச பேரை பெண்களுக்கு வச்சு அழகு பார்க்கிற இதே நாட்டுல தான் இப்படி நதிகளையும் சீரழிக்கிறாங்க, பெண்களையும் சீரழிக்கிறாங்க. நம்மளாலையும் குப்பை போடாம இருக்க முடியாது, போட்ட குப்பைய கவர்மெண்டாலையும் பொறுக்க முடியாதுன்னா நம்ம தாண்டா தலை சிறந்த பொறுக்கிஸ். இப்படி குடிக்கிற தண்ணில இருந்து குண்டி கழுவுற தண்ணி வரைக்கும் இப்படி அசுத்தம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த தண்ணி கூட கிடைக்காதவனுக்கு தான் அந்த வழி தெரியும். यहाँ से पानी निकल रहा है, यहाँ पे पानी नहीं है, देखो बहुत तकलीफ है भाई. किती पानी निकते थे काढून दाखवा आम्हाला. ही पानी निकलते, देखो इतना ही पानी. पानी का क्वालिटी दिखाओ. ये देखो पानी का क्वालिटी है. ये पानी पीने वाले ये पानी पिएगे. தினமும் 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாய் கூட குடிக்காத அந்த தண்ணிய இந்த மக்கள் குடிக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடானா நதிகளை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. நைட்ல முழிச்சிருந்தா அவன் ஒரு பேட்மேன், ட்ரெயின்ல தலைகளை தொங்குனா அவன் தாண்டா இந்தியன் ஸ்பைடர்மேன். டேய், இவனுங்கெல்லாம் கர்மாதில கூட கன்றாவே பிஹேவ் பண்ற ஆளுங்களாச்சடா. இவனுங்க ஏன்டா ஃபெஸ்டிவலுக்கும் நல்ல காரியத்துக்கு இன்வைட் பண்றீங்க? என்னடா பலாப்பழம் பாலெல்லாம் குட்டைக்குள்ள ஊத்திட்டு இருக்கீங்க? ஒருத்த என்னடானா அந்த குட்டைக்குள்ள போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். கலிச்சால போற வைக்கலாம். டே கம்யூனிட்டி, என்னடா எச்ச பிளேட் எல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்க? இப்படி கழுவி தான் எங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறீங்கடா ரயில்வேல. இது தெரியாம போன வாரம் ரயில்வே சாப்பாடு வாங்கி நக்குனே. तो यहाँ देख सकते हैं जमीन से पानी निकल रहा है और ये बाबा जो है नहा रहे हैं, फिलहाल नहा रहे हैं. तो ये ऐसा प्रयागराज में ही संभव है दोस्तों. இந்த கர்மம் சாக்கடை தண்ணியா இல்ல எவனாச்சும் வீட்டுல கழுவி அனுப்புற தண்ணியா? என்ன கர்மோனே தெரியல. அதுல உட்காந்து ஒரு கிழட்டு பைய குளிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டா அதே தண்ணிலே துணி துவச்சு சாப்பாடு பொங்க வச்சு சாப்பிட்டுருவான் போல. சைத்தான் கே பச்சா. இவனடா பலாப்பழத்துக்கு ஆயில் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். இவங்களை நம்பி ஒரு பழம் கூட பச்சை திங்க கூடாது போலயே, அவிச்சு தான் திங்கணும் போல. அதுவும் பலாப்பழத்துக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிக்காம அவன் இஷ்டமயிர் அடிச்சிட்டு இருக்கான். கலர் பிளைண்டா இருப்பான் போல. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார். அது மாதிரி கவர்மெண்டா இவங்களை தூக்கி கொண்டு போய் ஜட்டியோட உட்கார வைக்காத வரை இவனுங்களும் திருந்த மாட்டாங்க.
இந்த கல்சடைகளுக்கெல்லாம் எஜுகேஷன் ஒண்ணு கொடுத்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்களா அவங்க பேரண்ட்ஸ். அவனுங்கள சொல்லணும், இவனுங்களெல்லாம் சின்ன வயசுல எச்ச பிளேட்டை கழுவ விட்டுருந்தீங்கன்னா இது மாதிரி அநியாயம் பண்ணிட்டு திரிவாங்களா? ഈ സ്ഥലത്തിന് പ്രത്യേകത ഉണ്ട്. ഇവിടെ കണ്ട ഇതിങ്ങനെ ഇട്ട് കൊടുത്തു കഴിഞ്ഞാല് പറന്ന് കെട്ട് പോരും. ഒരു ബോട്ടിൽ ഇവിടെ ഇടാൻ പോകട്ടെ കെട്ട് പൊന്തി കെട്ട് വരും. പവർഫുൾ ആണ് ഇത്. அடுத்து படிச்ச எச்சக்கலை பண்ற வேலையை பாத்தீங்களா? நீங்களும் சுத்தமா இருக்க மாட்டீங்க, சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்க மாட்டீங்க, இப்படி பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போட்டு நார் அடிச்சிட்டு இருப்பீங்க, சுவ மூடிட்டு சும்மானே இருக்க மாட்டீங்களாடா? இவனுங்களுக்கெல்லாம் எஸ்கலேட்டர் ஒரு கேடு, அதை கட்டி தந்த கவர்மெண்ட் ஒரு ஏன்டா என்ன பேச வைக்கிறீங்க? இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆக்ரால தாஜ்மஹால் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய நதி தான். அப்படியே எடுத்து ஒரு சிப்பு சிப்புன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு போய் சேர்ந்துடலாம். மக்களே அது என்னன்னு தெரியல. பஞ்சாமிர்தமா இருந்தாலும் சரி, பானிபூரியா இருந்தாலும் சரி, கிளவுஸ் போடாம வெறும் கையால விட்டு ஆட்டுன்னு ஆட்டி அதை நக்கி பார்த்தோம்னா வர டேஸ்ட் இருக்கே. டே, நான் அப்பே சொன்னேன் நம்ம ஆளுங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடாதீங்கன்ட்டு. நீங்க மேங்கோ ஃபெஸ்டிவல் வேற கூப்பிட்டு இருக்கீங்க. அவனுங்க என்ன பார்க்கவா வந்திருப்பாங்க ஃபெஸ்டிவல்ல? பொறுக்க தாண்டா வந்திருப்பாங்க. பாரு பொறுக்கிட்டாங்க. I'll show you the beautiful river. Well, I mean, you can't really tell there's water under there. தண்ணிக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் போன ஜன்மத்துல தீராத ஒரு பகை இருந்திருக்கும் போல. அதான் தண்ணிய பார்த்தாலே பொல்யூட் பண்ணிடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒருத்தன் வயித்தால போய் கழிச்சா கூட இப்படி இருக்காதுடா. வெள்ளக்காரலாம் வந்து ஏதோ உத்தம மாதிரி காரி துப்பிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் ட்ரெயின்ல இருக்கிற மூடன கதவையே முட்டி உடைக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாடர்ன் கதவு கேடா பாரு, கன்ஃபியூஸ் ஆகி அதே இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. மக்களே, நீங்க ஏதோ இத பழைய ரயில்வே ஸ்டேஷன் நினைச்சுக்க போறீங்க. 24 கோடி செலவு பண்ணி பீகார்ல புதுசா ரினோவேஷன் பண்ண ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? நம்மளுடைய இந்தியன் ரயில்வே இருக்கு தெரியுமா, அது 1200 கோடி வருஷத்துக்கு செலவு பண்ணுது. இந்த குட்காவும் பான் மசாலாவும் போட்டு துப்புறாங்கல்ல, அவங்களோட குப்பையை கிளீன் பண்ண. அப்ப அதை பேன் பண்ண வேண்டியதானே? வாயிலடிங்க, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏண்டா ரோடு போட்டு ஒரு 10 செகண்ட் கூட ஆயிருக்காது போல, அதுக்குள்ள 10 பேர் வந்து பேத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த கர்மத்தை எடுத்துட்டு போய் என்னடா பண்ணுவீங்க? வீட்டுல அவிச்சு திங்க போறீங்களா? மூளை இல்லாத டிரைவரை சொல்றதா, கண்ணு இல்லாத கண்டக்டரை சொல்றதா, எதை பத்தியும் கவலைப்படாத நம்ம பசங்களை சொல்றதா, யார சொல்றதுன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டே, என்னடா ட்ரெயினோட டிரைவர் சீட்ல ஏறிட்டு இருக்கீங்க? விட்டா இவனுங்களே ஓட்டிட்டு போய் வீட்டு பக்கத்துல பார்க் பண்ணிடுவாங்க போல. ஏண்டா பேசஞ்சர் சீட்டுக்கும் ட்ரெயின் டிரைவர் சீட்டுக்குமாடா வித்தியாசம் தெரியாது? கொஞ்ச நேரத்துல பைலட் பதறி இருப்பான்டா. மக்களே, இதுதான் இந்தியால இருக்கக்கூடிய ராட் டெம்பிள். இங்க நீங்க எலிகள் நக்கி போட்ட சாப்பாடை எடுத்து நக்கலாம், புழுக்கையை நீங்க கண்ணால பார்த்து கடவுளேன்னு கும்பிடலாம், அதுங்களுக்கு முத்தம் கொடுத்து மோட்சம் அடையலாம். சான்ஸ் கிடைச்சா நீங்க இந்த டெம்பிளுக்கு போவீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டு பசுமாடுக்களை அம்மா அப்படின்னு கூப்பிடுற நம்ம கண்ட்ரி எங்க இருக்கு? ரிவரை மதர்னு சொல்லக்கூடிய நம்ம நாடு எப்படி இருக்கு? படிப்பு நல்லா வரணுங்கிறதுக்காக சரஸ்வதி தேவியை விழுந்து விழுந்து கும்பிடுற நம்ம நாடு எப்படி இருக்கு? ஜனநாயகம் அப்படின்னு சொல்ற நம்ம நாடு எங்க இருக்கு? மன்னராட்சி செய்யற அந்த நாடு எப்படி இருக்கு? திஸ் இஸ் அவர் கிளீன் இந்தியா.
முன்னாடிலாம் கோவில் திருவிழாங்கிற பேர்ல ஓரமா ரெக்கார்ட் டான்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஓப்பனாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு தான் கோவிலுக்குள்ள மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது, ஷாலும் சாரியும் கட்டிட்டு வான்னு சொல்ற கும்பல். What the hell? Those so-called sacred animals having to eat out of bins. What is going on? என்ன மேடம் நீங்க மாடு குப்பை தொட்டில மேயறதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவறீங்க? நாங்களே குப்பை தொட்டில தான வாழ்ந்துட்டு இருக்கோம். போங்க நீங்க வேற. Oh, look, you can see here. There's a sign here. It says, I can only read basically. Okay, it says, don't spit pan. You will be fined £150. நம்ம நாட்டை இங்க குப்பை தொட்டி ஆக்கினது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல வேற ஒரு குட்டி குப்பை தொட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ இங்க பான் பராக்கெல்லாம் துப்புனா 150 பவுண்ட் ஃபைன் போட்டிருக்கான். வெளிநாட்டிலயும் போய் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. பதறாதீங்க. இது வேற எந்த நாடும் இல்ல, அதே நாடு, அதே இந்தியன்ஸ் தான். குப்பை தொட்டிலே பிறந்திருப்பாங்க போல. அதாவது பூட்டானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லையை காமிக்கிறாங்க. பூட்டானுடைய எல்லை எப்படி இருக்கு, நம்மளுடைய எல்லை எப்படி இருக்கு? ரொம்ப எல்லையை மீறி போறோமோ? நம்ம ஆளுங்க டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ட்ரெயின் மேல போச்சுன்னா 10 மீட்டருக்கு முன்னாடியே நின்றுவாங்க. கம் ஆன் गाइस, we are living in குப்பை தொட்டி. அட கர்மம் பிடிச்சவங்களா, அது எவன் குண்டி கழுவி வர தண்ணியும் அதை புடிச்சு குடிக்கிறீங்களடா. திருந்தவே மாட்டீங்கடா நீங்கெல்லாம். வாய்ப்பே இல்ல. சார் அர்ஜென்ட்டா எங்கேயோ ஹாஸ்பிடலுக்கு போறாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஆய் வருதுன்னு வேகமா போயிட்டு இருக்கான் போல. இவ்வளவு வேகமா போய் எவன் முடியடா புடுங்க போற? ஆத்திரம் வருது மக்களே எனக்கு. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. டே, அவனுங்கெல்லாம் குப்பை தொட்டிலே குடும்பம் நடத்துறாங்கடா. நீ கக்கூஸ் கல்லூர வாளியெல்லாம் குப்பை தொட்டின்னு எடுத்துட்டு வச்சா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்க? இது பீகார்ல இருக்கக்கூடிய நமோ பாரத், அதாவது ஹை ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயினுங்க. வழக்கமா லோக்கல் ட்ரெயின்ல ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி நம்ம குப்பை தொட்டி பாய்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க, இந்த ட்ரெயின்ல ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு போயிடலாம் நினைச்சிருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸ் கூட இப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரா. டே பீகாரி மக்கு பாய்ஸ், என்னடா ட்ரெயினுக்கு முன்னாடி நின்னுட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? தலைமுறையா தற்குறிங்கடா நீங்க. வெத்தலைய பொட்டேண்டி, புத்தி கொஞ்சம் மாறுதடி, சும்மாவாடா பாடுனாரு நம்ம தலை. இது ஒரு தருதலை. டே பீகாரி வடக்கன்ஸ், உங்க சர்க்கஸ் புத்தியை விடவே மாட்டீங்களாடா? என்னடா எஸ்கலேட்டர்ல சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? எச்சக்கல மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு எஸ்கலேட்டர் ஒரு கேடு. புதுசா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டிருக்காங்க போல, அங்கேயும் போய் துப்பி இருக்காங்க. சரி, இனிமே செக் பண்ணி உள்ள விடுவான்னு சொல்லி செக் பண்ணா பாக்கெட்ல பர்ஸ் இருக்கோ இல்லையோ ஒரே பான் பராக்கா இருந்திருக்கு. பண்ணாடைங்க. அட மக்கு பசங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் 10 எரிஞ்சிட்டு இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கீங்க. ஏன் நீ நைட்டு குடிக்க வச்சிருந்த தண்ணியும் எடுத்து சேர்த்து ஊத்து. சும்மா வாடா சொன்னாங்க டெலிட் இந்தியா ஃப்ரம் வேர்ல்ட் மேப்னு. இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன அங்க குப்பை தொட்டி இருந்திருக்கும், அங்க போடாம முன்னாடியே போட்டிருப்பாங்க. அதானே, எங்களுக்கு தெரியாதாடா மக்கு பாய்ஸ் உங்களை பத்தி. அதான் சொல்றேன்ல, நம்ம வாழ்றதே குப்பை தொட்டில தான். நல்ல வேலை நான் நம்ம ஊரு நினைச்சு பயந்துட்டேன். நம்ம ஆளுங்க கிளம்பி டர்க்கிக்கு போயிருக்காங்க. அங்க இறங்கின இந்தியன் டூரிஸ்ட் பண்ண வேலை, நம்ம ஊர் இல்ல. Mel padre ekbing. Mel padre ekbing. Mel padre ekbing. Mel padre ekbing.
இயற்கை மிகவும் அழகானது. ஆனா அதை நாங்க அப்படியே இருக்க விட மாட்டோமே, நாசமாக்கிறோமே. பிகாஸ் we are dirty. இதுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் காமிச்சிருப்பேன். ஆனா மக்களை கிளீன் இந்தியா அப்படிங்கிறது கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் அதை பண்ணிட முடியாது. நாம தான் நினைக்கணும். பாப்புலேஷன் வேற கூடிட்டு இருக்கு. 2050 இந்தியாவை குப்பை தொட்டி ஆக்காம விட மாட்டாங்க போல. ஹாப்பி தீபாவளிடா.